பிதாசுடன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென். ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த நாளுக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்க கூடியிருக்கிறோம்ப்பா. வார்த்தையின் படி வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. வசனத்தின் மூலமாக எங்ககிட்ட பேசுறதுக்காக நன்றி. கடவுள் பயத்தின் ஆவியை தரல, மாறாக அன்பு, வல்லமை மிகுந்த ஆவியை கொடுத்திருக்கீங்க. இந்த பயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. அதை எப்படி மேற்கொள்ளணுன்றத எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களோட அடையாளம் என்ன? கிறிஸ்துவுக்கு நாங்க யாரு? இந்த அடையாளத்தை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக நன்றி. வார்த்தையினால எப்படி நாங்க சந்திக்கிற பிரச்சனையை நாங்க எதிர்கொள்வது, வார்த்தையினால வசனத்தினால எப்படி சாத்தான முறியடிக்கிறது, கடவுளோட வல்லமையை எப்படி எங்களோட வாழ்க்கையில அவரோட வல்லமையை எப்படி நாங்க உணர்றது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, காண செய்யறது, எப்படி நாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் தகப்பனே. இதை பத்தி நான் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தணும், பயத்தை மேற்கொள்ளணும், வல்லமையான ஆவியில நிறைஞ்சு ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்றது, இதை பத்தியெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. நீங்க வந்திருக்கிற இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலை எந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கிறாங்க, என்ன தேவைன்றது உங்களுக்கு தெரியும். இந்த டீச்சிங் வழிநடத்துறது நீங்க. எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க பேசுறதுக்காக நன்றி. ஹோலி ஸ்பிரிட், வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த மறை உண்மைகளை எங்களுக்கு புரியும்படி எளிதாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பேசிஸ். நான் 2 வசனம் வாசிக்கிறேன். அந்த 2 வசனத்துல என்ன புரிஞ்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. 2 வசனம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா ரெண்டுமே ஆப்போசிட். ஒண்ணு வந்து சங்கீதம் 115:16. தேங்க்யூ. சங்கீதம் திருப்பாடல் 115:16. 115. விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். அர்த்தம் என்ன? ஹெவன் வந்து காடுக்குள்ளது, எர்த் வந்து ஓகே, அது அப்படி இங்கிலீஷ்ல. ஓகே, பிரைஸ் ஜீசஸ். அப்போ கடவுள் வந்து உலகத்தை இது இது ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய. நேற்று நம்ம ஓவராலா எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கம்ப்ளீட்டா சொன்னேன். கோதுமை மணி மண்ணின் விழுந்து மடியா விட்டாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லா பார்த்தோம். ஏன்னா நான் ஏன் ஸ்பிரிச்சுவல் பத்தி நடத்தினேன்னா, அது புரிஞ்சாதான் எனக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் தெரிஞ்சாதான் இந்த கோதுமை மணின்னு என்னன்னு தெரியுன்றதுக்காக தான் நம்ம அந்த டாபிக் போனோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கடவுள் வந்து எப்படி மனிதனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாங்க, மனிதனுக்கு ஆட்சி செய்யற அதிகாரத்தை கொடுத்தாங்க.
ஆஹ் இது நடத்தும் போது வந்து எக்ஸாம்பிளோட நடத்துறது எப்படி ஈஸியா இருந்தது அப்படின்னா, ஒரு அப்பா இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்து, கஷ்டப்பட்டு வந்து உழைச்சு, ஒரு வியாபாரம் பண்ணி ஒரு வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு வீட்டை கட்டுறாரு. ஒரு ஒரு காலகட்டத்துல அந்த வீட்டை வந்து அவரோட பையன் பெயருக்கு எழுதுறாரு. அவர் தான் உழைச்சாரு, அவர்தான் அவரோட உழைப்புலதான் கெட்டப்பட்ட வீடு அது. ஆனா பையனுக்கு தேவை இருக்கு, அவருக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு பையன் பெயருக்கு அந்த வீட்டை எழுதுறாரு. அந்த வீட்டை எழுதுனா அந்த வீடு யாருடையது? அந்த பையனுடையது. ஆனா உழைச்சு கெட்டினது யாரு? அதுக்கான வேறு அப்பா. இப்ப நாளைக்கே அந்த அப்பாவுக்கு அந்த வீடு தேவை இருக்கு, கோர்ட்ல அவருக்கு வந்து அவரை சரியா நடத்தல, அவர் வந்து கோர்ட்ல போய் கேஸ் பண்றாரு, இந்த நான் கெட்டின வீடு அப்படின்னா அந்த செல்லுமா? அது ஏன் வீடு, அது நானா உழைச்சேன், நான் தான் கேட்டினேன், அது என் வீடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து வாதாடுறாரு. அது செல்லுமா? செல்லாது. செல்லாது. ஏன்னா அது வீட்டை அவரோட பையனுக்கு அவர் எழுதி கொடுத்துட்டு, அவர் உழைச்சிருந்திருக்கலாம், அவர் வேர்வை செஞ்சிருக்கலாம், அவர் தான் கெட்டி இருந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் அந்த பையனுக்கு அந்த வீட்டை கொடுத்துட்டாருன்னா அந்த வீட்டு மேல யாருக்கு உரிமை இருக்கும்? அந்த பையனுக்கு அந்த பையனுக்கு தான் அந்த உரிமை இருக்குமே தவிர, கஷ்டப்பட்டு உழைச்சு கெட்டினதுக்கு அந்த அப்பா. அதுதான் ஒரு வீட்டையே கெட்டி அத வந்து பையன் பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பையன் தான். இன்னைக்கு இப்ப வந்து கொஞ்சம் இது நடத்திட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சட்டத்துல நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் வந்திருக்கு, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியல. ஒருவேளை பசங்க சரியா பார்க்க நான் இதே வார்த்தையை பத்தி பேசினா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு காலகட்டத்துல வந்து அப்படி இல்லை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து கேஸ் போடலாம், அந்த திரும்பி அந்த வீட்டை அவங்க பேருக்கு வாங்கிக்கலாம். ஒருவேளை பசங்க சரியா கவனிச்சுக்கல, பாத்துக்கல, ஏமாத்துறாங்க அப்படின்னா இன்னைக்கு சட்டம் அப்படி இருக்கு. சரி, நம்ம ஏன் சொல்ல வந்தேன்னா, உலகத்திலேயே நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கட்டி நம்ம உழைக்கிறோம், ஆனா நம்ம இன்னொருத்தவங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல நம்ம உரிமை கொண்டாட மாட்டோம், நம்ம அதுல அதிகாரம் செலுத்த மாட்டோம், அது எனக்குரியதுன்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஒன்ஸ் எழுதி கொடுத்ததுதான், அது அந்த பர்சனுக்குரியதான். அதை பத்தி நம்ம சிந்திக்கவும் கூடாது, அதை பத்தி நம்ம யோசிக்கவும் கூடாது, அதனால நம்ம உரிமை கொண்டாடவும் கூடாது, அது மேல நம்ம அதிகாரம் செலுத்தவும் முடியாது. ஏன்னா அது என்னோடது இல்லை, நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன். விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, கடவுள் தான் வானத்தையும் பூமியும் படைச்சாங்க. ஆனா மனிதருக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து மனிதனுக்கு வந்து கொடுத்துட்டாரு இந்த பூமியை. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அப்ப எப்படி கடவுள் வந்து ஆதி ஆகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது அதிகாரம் வாசித்தா அவர் எல்லாத்தையும் படைச்சது கடைசியில மனிதனை படிக்கிறார். கடைசியில மனிதனை படிக்கிறதுக்கான காரணமே வந்து தன்னோட தேவை, அவனுடைய எல்லா தேவையும் அன்னைக்கு படைச்ச படைப்பு தான் இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அன்னைக்கு படைச்ச நீர் தான், அன்னைக்கு பறிச்ச செடி கொடி மரம் தான், அன்னைக்கு படிச்ச மிருகங்கள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறோம். கடவுளோட படைப்பு எப்படின்னா ஒருபோதும் அவனுக்கு எந்த குறையும் இருக்காது, அவனோட குறையெல்லாம் தீர்க்கிற அளவுக்கு தான் அந்த படைப்பு, அந்த படைப்போட தன்மையே அப்படிதான். ஆனா இது எல்லாத்தையும் படைச்ச கடவுள் இது எல்லாத்தையும் யாருக்காக படைச்சாங்க அப்படின்னா மனிதருக்காக படைச்சாங்க. கடவுள் நல்லவர், கடவுள் வந்து அன்பார்ந்தவர், நல்ல கடவுள், அன்பா நிறைந்த கடவுள், எல்லாம் நன்மையாகவே அவர் வந்து படைத்தார். படைச்சிட்டு கடைசியில மனிதனை படைத்து இந்த பூமியை நீ ஆளுகை செய். அதோட சொல்லுக்கான அர்த்தம் என்ன, இதை நான் உன் கையில கொடுக்குறேன், இந்த பூமியை அதிகாரம் செலுத்துறதும் இந்த பூமியை ஆட்சி செலுத்துறதும் நீ உன்னோட கடமைன்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கான அதிகாரத்தை கடவுள் வந்து மனிதனோட கைக்கு கொடுக்குறாங்க. இந்த பூமியில நான் ஆட்சி செய்யணும், இந்த பூமியில அதிகாரம் பண்ணணும், இந்த பூமியில அந்த வல்லமையா செயல்படணும் அப்படின்னா ஐ நீட் அன் எர்த் சூட். எப்படி சொல்றது தமிழ்ல, எனக்கு வந்து ஐ நீட் டு பி ஹியூமன், நான் மனிதனா இருக்கணும். ஐ நீட் அன் எர்த் சூட், எனக்கு இந்த உடம்பு தேவை.
இந்த பூமியை அதிகாரம் பண்றதுக்கும் ஆட்சி பண்ற தன்மையும் கடவுள் வந்து மனிதருக்கு தான் கொடுத்தாங்க. அதான் விண்ணகமோ ஆண்டவருக்குரியது, மன்னகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார், நம்ம கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க இந்த எங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாசம் பயங்கர ஃப்ளட் இருந்தது எங்க ஏரியால. அப்போ பக்கத்து வீட்டுல வந்து அவங்க வந்து மாடி வீடு கிடையாது. எங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே வாட்டர் உள்ள வந்துச்சு. தண்ணி வந்துட்டு இடுப்பளவு தண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டு, அதனால யாரும் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. மாடி வீடு இருக்கிறவங்க மாடி வீட்டுல இருக்கலாம், அந்த மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க சின்ன ஒரு குழந்தையும் இருந்தது. சரி நாங்க எங்க வீட்டுக்கு வர சொல்லி எங்க வீட்டுல இருந்தோம். அப்போ அவங்க வந்து புலம்புறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி. அப்போ புலம்பும் போது பழி யார் மேல வந்து பழி வரும்? கடவுள் மேலதான். அப்ப ஏன் கடவுள் நமக்கு இந்த சோதனை வைக்கிறாங்க, ஏன் கடவுள் இந்த வெள்ளத்தை கொடுத்தாங்க, ஏன் கடவுள் இப்படி பண்றாங்க? அப்ப நான் அப்படி யோசிக்கிறேன். திடீர்னு ஒரு இயற்கை சீற்றம், ஒரு சூழ்நிலை, ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம டக்குன்னு ஏன் கடவுள் எனக்கு இந்த சோதனையை கொடுக்குறாங்க, ஏன் கடவுள் இந்த பிரச்சனையை கொடுக்குறாங்க, ஏன் இந்த சூழ்நிலை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட கேள்வி வந்து நம்ம வந்து கடவுளை தான் கேள்வி கேட்கணும். ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை? அப்ப நான் அப்படி யோசிச்சேன், கடவுள் காரணமே இல்லையே. இந்த இப்படி இந்த புயல் வந்ததுக்கு காரணம் கடவுள் கிடையாது. அப்ப நான் அப்படி எப்படி பதில் சொல்றது? அப்போ அதனால பதில் சொல்ல முடியாம இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் ஒரு எப்படி இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது? கடவுள் காரணம் கிடையாது, இதுக்கு உலகத்துல நடக்கும் தீமைக்கு கடவுள் காரணம் கிடையாதுன்றதை எப்படி புரிய வைக்கிறது? அப்பதான் டக்குன்னு அந்த யோசனை வந்தது. அப்போ இந்த வசனம் தான் இந்த சொன்னேன், கடவுள் வந்து இதை கொண்டு வரல. கடவுள் வந்து பூமியை உருவாக்கி மனுஷன் கையில தான் அந்த பொறுப்பு கொடுத்தாரு. இதை பராமரிக்கிறதுக்கும் இதை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பு வந்து மனுஷன் இந்த கையில தான் கொடுத்தாரு. நம்ம வந்து குப்பையை கண்ட இடத்துல போடுவோம், நம்ம வந்து நம்ம வந்து தூய்மை வச்சுக்க மாட்டோம். நிறைய பொல்யூஷன் உருவாக்குனதுக்கு காரணம் மனுஷங்க தான். நிறைய டஸ்டோ ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு அதோட விளைவு வந்து இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு புயலோ அதிகளோ மழையோ ஏதோ ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம கடவுளை கேள்வி கேட்கிறோம். நான் சொன்னது கடவுள் காரணமே இல்லையே. மனுஷனோட தன்மைனாலதான், மனுஷனோட நிறைய நிறைய விஷயம், பொல்யூஷன் வந்து நிறைய விஷயம். உதாரணத்துக்கு நான்லாம் எங்க காலேஜ்ல படிக்கும்போது அது வந்து மைக்ரோபயாலஜி தான். நாங்க வந்து ப்ராப்பரா எல்லாமே ப்ராப்பரா பண்ணணும். ஏன்னா அது கிருமி, அது வந்து வைரஸ், பாக்டீரியா வைரஸோட நாங்க வந்து வேலை செய்வோம். அப்போ அது டிஸ்போஸ் பண்றதெல்லாம் நாங்க வந்து ப்ராப்பரா பண்ணணும். சில நேரம் நாங்க என்ன பண்ணோம்னா அதை நாங்க ஃபுல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு பண்ணுவோம். குக்கர்ல ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் நாங்க அந்த வேஸ்ட் வந்து வெளியே போடணும். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ஸ்டெரிலைசேஷனுக்கு பொறுமை இருக்காது. நாங்க பண்ண ஃபால்ட் சொல்லுவோம். ஹை டெம்பரேச்சர்ல வச்சுக்கோம் குக்கரை, விசில் ஸ்பீடா வந்துடணும். 2-3 விசில் வந்தோடனே டக்குன்னு அதை கொண்டு போய் ஒரு சில் தண்ணியில திறந்து விட்டா விசில் தானாவே ஸ்டீம் உடனே இறங்கிடும். உடனே திறந்து டிஸ்கார்ட் பண்றது. அன்னைக்கு வந்து சுயநலம், நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும், ஐயோ நாங்க வேலையை முடிச்சுட்டு ஓடணுன்றதுக்காக ஒழுங்கா ஸ்டெரிலைஸ் பண்ணணும், ஒழுங்கா வந்து டிஸ்போஸ் பண்ணனாலாம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வந்து எவ்வளவு சுயநலமா இருக்கோம், நம்மளோட சுயநலத்தினால என்னெல்லாம் பண்றோம், அதனால ஒரு விலை வருது. அதனாலதான் இந்த சின்ன 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 விஷயங்கள் தான் அது ஒரு பெரிய விஷயமா வந்து இன்னைக்கு இந்த ஏன் இந்த கோவிட் வைரஸே வந்து இவ்வளவு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல இந்த வைரஸ் கடவுளா உருவாக்குனது, கடவுளே தான் இந்த நோயை அனுப்புனாங்க இல்லையே. இன்னைக்கு ஏதோ ஒரு ரிசர்ச் லெபார்டரியில ரிசர்ச் பண்ணதுல அங்கிருந்து லீக் ஆன ஒரு வைரஸ். அப்ப மனுஷனோட கவனக்குறைவுனால வரக்கூடிய ஒரு நோயா இருக்கட்டும், ஒரு ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், நம்ம வந்து கடவுளை பழி சொல்றோம். ஏன் இப்படி நடக்குது,
ஏன் கடவுள் இதை அனுப்புனாரு? ஏன் கடவுள் இதை அனுமதிக்கிறாரு? மனுஷனோட 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 எண்ணத்தினாலதான் இந்த பூமி வந்து, மனுஷன்தான் காரணம், கடவுள் கிடையாது. சரி, அதிகாரமும் மனிதனுக்கு கொடுத்தாங்க. இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். இன்னொரு வசனம் இருக்குது, 1 கொரிந்தியர் 4:4 God of this world. 1 கொரிந்தியர் 4:4 இருக்கும், இல்லைன்னா 2 கொரிந்தியர் 4:4. எப்பவுமே அதை போல, எப்பவுமே எனக்கு ஒரு நிமிஷம். 1 கொரிந்தியர் 4:4 எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அதான் இல்ல 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 2 கொரிந்தியர் 4 எடுங்க. எப்பவுமே இந்த வசனத்துல வந்து இப்போ வந்து 1 கொரிந்தியர் வாசித்தீங்கன்னா 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:4 இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அதான் அதான் கரெக்ட். 2 கொரிந்தியர் 4:4 இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடிவதில்லை. 2 கொரிந்தியர் 4:4 இவ்வுலகின் தெய்வம் யார் அது? இது யார பத்தி சொல்லப்படுது? மனுஷங்களோட எண்ணத்தை குருடாக்கி வச்சிருக்கு. சாத்தான். சாத்தான். சரி, நாம் இதுக்கு முன்னாடி படிச்ச வசனம் எப்படி? இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் படிச்சோமே, கடவுள் வானத்தையும் விண்ணகமும் ஆண்டவருக்குரியது, மண்டகத்தையும் மனிதனுக்கு தந்தார். ஆனா இங்க என்ன படிக்கிறோம்? இவ்வுலகின் இந்த அதிகாரம் இவ்வுலகின் தெய்வம். அப்போ அங்க மனுஷன் கையிலதான் பூமியை கொடுத்தாரு. எப்படி சாத்தா வந்து இந்த உலகம் தெய்வமா ஆனா இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை வேண்டாம், நான் தமிழ் படிக்கல. கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. இவ்வுலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதவரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. கடவுள் மனுஷன் கையில தான் அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப மனுஷன் தானே இந்த உலகத்தோட தெய்வமா இருக்கணும். ஆனா எப்படி பிசாசு இந்த உலகத்தோட தெய்வமா மாறிச்சு? எப்படி பிசாசு இந்த அதிகாரத்தை பெற்றான்? Thank you, Holy Spirit. ரோமர் 6:16 6:16 ரோமர் 6:16 எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுத்துகிறீர்களோ அதற்கு நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? எதுக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ, யாரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ, இங்கிலீஷ்ல அப்படியே வரும், to whose word you obey. யார் வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறீங்களோ அவங்களுக்கே நீங்க அடிமை. அவங்களுக்கே நீங்க அடிமை. நான் எடுக்கிறேன் 16 எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்துக் கொள்கிறேன். சரி, எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கு அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? இங்கிலீஷ்ல வந்து தெளிவாவே இருக்கும், to whose word you listen. யாரோட வார்த்தை தெளிவா இருக்கும். ரோமர் 6:16 என்ன சத்தம்? உங்க மைக்ல இருந்தா நான் பாக்குறேன். ஆமா, எனக்கு மைக்ல தான் வருது. சரி, பரவாயில்ல. நீங்க வாசிக்காத போது மியூட் பண்ணிக்கோங்க.
பார்க்க மாட்டேங்க. என்னன்னு தெரியல. ஏன் இந்த ஓகே வந்துட்டு ரோமா சாப்டர் 6:16 வந்து இங்கிலீஷ் பைபிள் அப்படி இருக்கும். To whom you yield yourself. நீங்க யாருக்கு to whom you yield yourself, நீங்க நீங்க யாருக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களோ. இன்னும் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல வாசிக்கிறேன். Offer yourself. Do you not know to whom you continually offer yourself to someone to do his will? You are slaves as one whom you obey, either slaves which leads to death or obedience which leads to righteousness. யாருக்கு கீழ்படுறீங்களோ, யாரோட வார்த்தையை கேட்குறீங்களோ, யாருக்கு கீழ்படுறீங்களோ, யார் சொல்ல கேட்குறீங்களோ, நீங்க அவங்களுக்கே நீங்க அடிமை. அப்போ வானகத்தையும் பூமியும் கடவுள் படிச்சாரு. பூமியும் மனிதன் கையில கொடுத்தாரு. மனிதனுக்கு ஆட்சி செய்யணும், மனிதனுக்கு தான் அந்த அதிகாரம், மனிதன் தான் அதை பராமரிக்கணும் சொல்லி மனிதனோட கையில தான் அந்த அதிகாரம். ஆனா எப்போ மனிதன் பிசாசோட தந்திரமான பேச்சை கேட்டு கடவுள் செய்யாத சொன்ன விஷயத்த மனுஷன் எப்போ செஞ்சானோ அந்த நிமிஷமே இந்த அதிகாரம் பிசாசோட கைக்கு போயிட்டு, அதனாலதான் இவ்வுலகின் தெய்வம் சொல்லிட்டு சாத்தான குறிப்பிடுது. சாத்தான் அப்படியே சாத்தான் மனிதனையே சோதிக்கணும். அப்படின்னா இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூமி அதிகாரம் செய்யறதுக்கு ஒரு மனிதன் தேவை. ஒரு மனிதனாலதான் இந்த பூமி அதிகாரம் செலுத்த முடியும். இப்ப பிசாசால டைரக்டா என்ன பண்ண முடியாது, அவனை கொல்ல முடியாது, டைரக்டா ஆதாம கொல்ல முடியாது. ஆனா பிசாசு அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா அவனுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. இந்த பூமியில அதிகாரம் செய்யற தன்மை அவனுக்கு கிடையாது. அப்ப எப்படி அதிகாரம் செய்யறது? மனுஷனை தன்னோட அடிமையை ஆக்கினாதான் அந்த அதிகாரத்தை. உதாரணத்துக்கு ரெண்டு அரசாங்கம், ரெண்டு ராஜ்யம் இருக்குது, யுத்தம் நடக்குது. வெளியில இருந்து இன்னொன்னு ராஜா ஒரு நாட்டு மேல போரிடுறாரு, நம்ம நாட்டு மேல போரிடுறாரு, நம்மளோட ராஜா தோத்து போயிடுறாரு. அப்படின்னா என்ன ஆயிடும்? அந்த ராஜ்யமே அந்த வெளியில இருந்து அந்த ராஜாக்கு அடிமையாயிரும். அப்படித்தானே? ரெண்டு அரசாங்கம், ரெண்டு ராஜ்யத்துக்கு யுத்தம் நடக்குது அப்படின்னா எந்த ராஜ்யம் ஜெயிக்குதோ அதுதான் என்ன பண்ணும்? தோத்து போன அந்த ராஜ்யத்து மேல தன்னோட அதிகாரத்தை செலுத்தும். அதுதான் அதே மாதிரிதான் இங்க பிசாசோட யாரோட சொல்ல நீங்க கேக்குறீங்களோ, யாருக்கு நீங்க கீழ்படுறீங்களோ, யார் வார்த்தையின்படி நீங்க வாழ்றீங்களோ, யார நீங்க நம்புறீங்களோ அவங்களுக்கு நீங்க அடிமை. நீங்க பாவத்துக்கு கீழ்படிஞ்சா நீங்க பாவத்துக்கு அடிமை. நீங்க இறை வார்த்தைக்கு கீழ்படிஞ்சா நீங்க கடவுள் தான் நம்ம அதிகாரம் சொல்லிட்டு இறை வார்த்தை தான். அப்ப இங்க என்ன? அப்போ ஆதாம் எப்போ பிசாசோட பேச்சை கேட்டு அந்த கனியை சாப்பிட்டா நீ சாவாயின்னு கடவுள் சொன்னாங்க, அதை மீறி எப்போ அதோட பேச்சை கேட்டாங்களோ, எப்போ அந்த கனியை சாப்பிட்டாங்களோ அப்பவுமே ஆதாம் பாவத்துக்கு அடிமையாயிட்டாரு. ஆதாம் வழிய பிறக்கக்கூடிய எல்லா மனிதனும் பாவ சுபாவத்தோட தான் பிறக்குறாங்க, பாவத்தோட தான் பிறக்குறாங்க. பாவம் என்றது நம்ம செய்யற செயல்னால கிடையாது. பாவம் என்றது பாவ சுபாவம், அது ஒரு நேச்சர். நான் ஆதாம் வழியாக பிறக்கிறேன். ஆதாம் வழியாக மனித குலம் பிறக்கிற எல்லா மனிதனும் பாவ சுபாவத்தோட தான், அடிமைகளா தான் பிறக்குறாங்க. இன்னும் புரியும்படி சொல்ல போன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பெரிய கூண்டு இருக்கு, ஜூல எல்லாம் பார்ப்போம், பெரிய கேஜ் இருக்கு. அதுல பறவைகள் இருக்குது. உதாரணத்துக்கு கிளி இருக்கு. நிறைய விதமான கிளிகள் அந்த கூண்டுக்குள்ள இருக்கு. கிளியோட தன்மை என்னது? ஒரு பறவையோட தன்மை என்னது? ஹல்லேலூயா. அது பறக்கும். அது பறக்கும். அது சுதந்திரமா பறக்கிறது, வானத்துல பறக்கிறது தான் ஒரு பறவையோட தன்மை. அப்படி பறக்கிற கிளிய பிடிச்சு
அப்படி பறந்துட்டு இருக்க கிளிய பிடிச்சு ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சா அது ஒரு சிறையில தானே இருக்குது. இப்ப அந்த கிளி அந்த கிளி வந்து பெருகி பறகுது. அது முட்டை இட்டு அதுல இருந்து குஞ்சு வந்து அப்படி அதெல்லாம் வளருது. அப்ப அது மீண்டும் அப்போ அதோட வம்சம் எங்க வளருது? அந்த கூண்டுக்குள்ளதான் அது வளருது. அந்த கூண்டுக்குள்ளதான் அது வந்து இனம் பெருக்கம் நடக்குது. அது வந்து மல்டிப்ளை ஆகுது. அங்கதான் வந்து என்ன நடக்குது? அந்த கூண்டுக்குள்ளதான் அந்த கிளியோட அடுத்த வரக்கூடிய ஜெனரேஷன் வந்து அந்த கூண்டுக்குள்ளதான் இருக்குது. ஆனா அந்த கிளியோட தன்மை அது கிடையாது. அது பறக்க வேண்டியது தானே, அது சுதந்திரமா இருக்க வேண்டியது, அது வானத்துல பறக்க வேண்டியது தானே. ஆனா பறக்கக்கூடிய கிளிகள் எல்லாம் அந்த கூண்டுக்குள்ளேயேதான் பறக்கும். இதே மாதிரிதான் மனுஷன் வந்து பாவம் என்ற சிறை எப்போ ஆதாம் வந்து, அதனாலதான் நம்ம வந்து ரோமர் புத்தகத்துல 6வது அதிகாரத்துல இதே மனுஷன் வந்து ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால பாவம் ஆதாம் வழியாக பாவம் வந்து எல்லா மனிதனும் பாவத்துக்களை பறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வசனம். Through one man's sin, death entered into this world. ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால பாவம் இந்த பூமிக்குள்ள வந்தது. எல்லாரும் பாவத்தோடய தான் பறக்குறாங்க. ரோமர் 5:12. ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால வாசிங்க. வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. யாருனால? ஒரே ஒரு மனுஷனாலதான், ஆதாம்னாலதான் பாவம் இந்த பூமிக்கு அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கொண்டது. அப்போ ஒரு மனுஷனாலதான் எப்படி அந்த சிறை ஒரு கிளி கூண்டுக்குள்ள வந்து அந்த கிளி இருக்குதோ, அந்த கிளி அதோட குஞ்சு அதோட முட்டை அந்த குஞ்சு வந்து அதுவும் அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்குதோ, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் அந்த கூண்டுக்குள்ளேயே அதுங்க இருக்குது. ஆனா அதோட தன்மை அது கிடையாது, அதை பறக்க வேண்டியதாச்சே. ஆனா தன்மை அதே மாதிரிதான் மனுஷனும் பாவம் என்ற அந்த கூண்டுக்குள்ள பாவ சுபாவத்தோட ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால, இன்னும் சொல்ல போனா எப்ப ஆதாம் ஏவா அந்த பாவம் பண்ணாங்களோ அந்த நிமிஷமே கடவுள்கிட்ட இருந்து ஆவியில அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிறக்கக்கூடிய எந்த மனுஷனுமே கடவுளோட சந்நிதியில, கடவுளோட பிரசன்னத்துல, கடவுளோட இணைய முடியாம அவன் பாவ சுபாவத்தோட, அவனோட ஸ்பிரிட்ல, அவனோட ஆவியில ஒரு வெறுமையோட, ஒரு இருளோட, பாவ சுபாவத்தோடதான் மனிதன் வந்து பிறந்துட்டே இருக்கிறாங்க. யாருக்கு அடிமை? பிசாசுக்கு அடிமை. இதோட விளைவு என்னவாச்சு அப்படின்னா, உலகின் தெய்வம் சொல்றோம்ல, அவன் வந்து ஆட்சி புரிய ஆரம்பிச்சிட்டான். ஒரு கொடூரமான ஆட்சியாளர். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல கூட நம்ம படிக்கலாம். கொடூரமான ஆட்சியாளர். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துலாம் நம்ம இது படிக்கலாம். ஒரு கொடூரமான ஆட்சியாளர். அப்போ அவங்க ஆவியின் ஆவிக்குரிய உலகத்துல வந்து 2 ராஜ்யம் உண்டு. ஒண்ணு கடவுளின் ராஜ்யம், ஒண்ணு பிசாசின் ராஜ்யம். அப்போ இந்த அதிகாரத்தை மனிதன் இழந்துட்டான். கடவுள் வந்து மனுஷனுக்கு உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய அதிகாரத்தை மனிதன் இழந்துட்டான். சாத்தான் அந்த உலகத்தின் அதிபதி ஆயிட்டான். எப்போ சாத்தான் அந்த உலகத்துக்கு அதிபதி ஆனானோ
அந்த நிமிஷமே இந்த உலகம் சாபத்துக்குள்ளாச்சு. இயற்கை அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸா இருக்கட்டும், நோய் நொடியா இருக்கட்டும், வறுமை வேதனையா இருக்கட்டும், துன்பம் கஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே நடக்க ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனிதனோட தவறான தேர்தல்னால்தான். அதனாலதான் சாத்தான் வந்து இந்த உலகத்தோட அதிபதி ஆயிட்டான். இதே சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துவ சோதிச்ச போது கூட சொல்லுவேன், நீ என்னை வணங்கு, இந்த உலகத்தையே நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த அளவுக்கு அவன் பேசுறதுக்கு காரணம் என்ன? அவன் சும்மா சொல்லல, அவன் எவிடன்ஸ் சொல்ல சொன்னான். ரிட்டன் அவனுக்கு வந்து அவன் சட்டபூர்வமாக சொல்லப்படனா இந்த உலகத்தோட அதிகாரம் அவன் கையில. அதனாலதான் சொல்றான், நீ என்ன வணங்கு, நான் உனக்கு இந்த அதிகாரத்தை. கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு. கடவுள்கிட்டே அவன் சவால் விடுறான், நீ என்ன வணங்கு, நான் உனக்கு இந்த உலகத்தை தருவேன். இந்த உலகத்தோட இவ்வுலகின் தெய்வம் சொல்லிட்டு பிசாசு வந்து இந்த உலகத்தை வந்து அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள மனிதன் அவனோட அதிகாரத்தை மனிதன் இழந்துட்டான். மனிதன் வந்து அவனோட அதிகாரத்தை இழந்துட்டான். Praise Jesus. இன்னொரு விஷயம், அது வரைக்கும் ஆதி ஆமம் 3வது அதிகாரம் அது வரைக்கும் அந்த பாவம் செய்யற அந்த பழத்தை சாப்பிடறதுக்கு முன்னாடி வரைக்கும் கடவுளோட பிரசனத்துல இருந்த மனிதன் எப்போ இந்த பிசாசோட பொய், ஒரே ஒரு பொய் தான். பிசாசு வந்து பொய்யின் தலைவன், பொய்யின் அதிகாரி, பொய்யின் தலைவன். அவன் சொன்னது ஒரு பொய் தான், இந்த கனியை நீ சாப்பிட்டா சாமாட்டாய். அது ஒரு பெரிய பொய். அந்த பொய்யை நம்பி அந்த பொய்யை நம்பி அவன் சொன்ன பேச்ச கேட்டதுனால தன்னோட அதிகாரத்தை எல்லாம் இழந்தான். இழந்த உடனே அந்த நிமிஷம், அந்த மூமெண்ட் நம்ம ஆவியில பிரிஞ்சுட்டோம்னு சொன்னோம். இன்னொன்னு ஒரு விஷயமும் நடந்தது, பயம். கடவுள் நமக்கு பயத்தின் ஆவியை தரல. 2 திமோத்தி 1:7, 2 திமோத்தி 1:7. கடவுள் நமக்கு பயத்தின் ஆவி தரல, மாறாக அன்பு வல்லமை நிறைந்த ஆவி. அப்ப பயம்ன்றது வந்து ஒரு உணர்வோ ஒரு ஒரு நிமிஷம் எடுக்க. 2 திமோத்தி 1:7 அதான் நினைக்கிறேன். கோழைத்தனத்தின் இருக்குது. ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல God did not give us இது வாசிங்க, யாராவது வாசிங்க. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். Praise Jesus. இதேதான் சரி, நான் இதே இது வந்து இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, God did not give us a spirit of fear. இதே வசனத்தை வந்து நீங்க தமிழ்ல கேஜேவி வெர்ஷன் இருக்கும், அது முடிஞ்சா நீங்க அதை எடுத்து இப்போ இல்ல, நீங்க வீட்டுல போய் அப்புறமா வாசித்து பார்க்கலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பயத்தின் ஆவியை தரல, பயம்ன்ற வார்த்தை இருக்கும். 2 திமோத்தி 1:7. For God has not given us the spirit of fear. நான் ஹைலைட் பண்ண விரும்புற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். பயத்தின் ஆவியை தரல. எப்பவுமே பயம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பொய். பயம் வந்து ஒருத்தன் பயப்படுறான்னா அவன் ஒரு பொய்யை நம்பி இருக்கான்னு அர்த்தம். அவன் பயப்படுறான் அப்படின்னா ஏதோ ஒரு பொய்யை நம்புறதுனாலதான் அவன் பயப்படுறான். ஒருவேளை ஃபேக்ட்ஸா இருக்கலாம், மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸா இருக்கலாம், அது உண்மை கிடையாது. ஃபேக்ட்ன்றது எப்பவுமே அது மாறக்கூடியது, அது உண்மை கிடையாது. அப்போ இது வரைக்கும் தைரியம் வந்தாவன், இது வரைக்கும் கடவுளோட பிரச்சனத்துல இருந்த மனிதன் இப்போ கடவுளோட குரலை கேட்ட உடனே ஓடி போய் ஒளிறான். அப்ப கடவுள் கேட்கிறாரு, ஆதாம் ஆதாம் கூப்பிட்டு வர்றாரு, எங்க இருக்க அப்படின்னா, நான் ஆடையின்றி இருக்கேன், எனக்கு பயமா இருக்குது. அந்த ஒரு வார்த்தை தான் ஆதாம் சொல்லியிருப்பாரு. கடவுள் உடனே praise Jesus, praise God. ஆதி ஆமம் போயிடலாம். ஆதி ஆமம் 3வது அதிகாரம் தொடக்க நூல் 3வது அதிகாரம்
7ல வரும்னு நினைக்கிறேன். ஆஹ் 8வது வைங்க. ஆஹ் 9 10. சிஸ்டர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு கஷ்டமாக இருந்தது, ஏனெனில் அடையின்றி இருந்தேன். எனவே நான் வந்தேன் என்றான் மனிதன். எனக்கு அச்சமாக இருந்தது, பயமாக இருந்தது, அச்சமாக. இந்த வார்த்தை பயம்ன்ற வார்த்தை முதல்ல பைபிள்ல நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துலதான். அச்சமாக இருந்த, ஆடையின்றி இருந்தேன், போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அப்போ கடவுள் சொல்றாங்க என்று அடுத்தது 11 வாசிங்க. நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். உன்கிட்ட யார் சொன்னா? நீ ஆடையின்றி இருக்கிறன்னு உன்கிட்ட யாரு சொன்னா? அப்போ ஏதோ ஒரு பொய்ய நீ நம்பியிருக்க. நான் அப்போ கடவுள் அடுத்தாப்புல பதிலே சொல்லல. கடவுள் சொல்றாங்க, நான் உண்ணக்கூடாதுன்னு சொன்ன மரத்துல இருந்து நீ அந்த கனியை சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி கேட்கிறாங்க. யாரு சொன்னா? கடவுள் எப்படி மனுஷனை அது இத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம கடவுளோட தன்மையை புரிஞ்சுப்போம். கடவுள் எந்த அளவுக்கு மனிதனை உருவாக்குனார் அப்படின்னா, எவ்வளவு பரிசுத்தமா உருவாக்குனாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆடம் பாவத்துல விழுறதுக்கு முன்னாடி மனிதன் ரொம்ப பரிசுத்தம். எந்த அளவுக்கு அப்படின்னா, தீமைனா என்னன்னே தெரியாது. தீமைக்கான அறிவு மனிதனுக்கு கிடையாது. கடவுள் அப்படிதான் உருவாக்கி இருக்காங்க. ஒரு அப்பா மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்த்துக்குவோம் அப்படின்னா, எப்படி வளர்ப்போம் அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு தீமைனா என்னன்னே தெரியக்கூடாது, கெட்ட பழக்கங்களை பத்தியான அறிவு இருக்கக்கூடாது, கெட்ட விஷயம் நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்க கூடாது. ஒரு ட்ரக்ஸுக்கோ, ஒரு போதைக்கோ, ஒரு தவறான தொடர்புக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாது. உலகத்துல நடக்கக்கூடிய தவறான பாவங்களை பத்தி நம்ம குழந்தைங்களுக்கு அதை பத்தி புரியவே கூடாது. சின்ன வயசுல பார்த்தா, இப்ப எல்லாத்தையும் பாக்குறாங்க. சின்ன வயசுல நம்ம பார்த்தா நமக்கு அந்த அளவுக்கு மீடியா கிடையாது. சும்மா ஒரு பாட்டு ரொம்ப ஒரு மாதிரி பாட்டு வருது அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ் உடனே மாத்துவாங்க, இல்லைன்னா டிவியை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா பாவத்தை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்பாங்க, அதுக்குள்ள அது தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப கடவுள் மனிதன் அப்படிதான் படிச்சாரு, ரொம்ப பரிசுத்தமா. பாவம்ன்ற அறிவே, தன்னை பத்தி சிந்திக்கிறதுக்கான அறிவே ஆடையின்றி இல்லைன்றது அவனுக்கு தெரியவே இல்லை. அது கடவுளோட, அது தப்பு, அதுல அசிங்கம் அப்படி ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு பரிசுத்தமா இருந்த ஆதாம் இன்னைக்கு இந்த கனியை சாப்பிட்டோன்னே அவனோட போக்கஸ் கடவுளை விட்டு தன்னை பார்க்க ஆரம்பிச்சான். பயந்து போய் ஓடி ஒளிறான். இப்ப கடவுள் கேக்குறாங்க, யார் சொன்னா? யாரோட வார்த்தையை கேட்ட? எப்பவுமே ஒரு பயம் இருக்கு அப்படின்னா அங்க பொய் இருக்குதுன்னு அர்த்தம். பொய்யோட விளைவுதான் பயம். இப்ப நீ நான் செய்யாதன்னு சொன்னது நீ செஞ்சியா? நீ கனியை சாப்பிட்டியா?
இவ்வளவு அன்பா நிறைந்த கடவுளை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் கடவுள் வந்து நமக்கு கொஞ்சம் நோயை கொடுக்குறாங்க, ஏன் கடவுள் இதை ஏன் அலோவ் பண்றாங்கன்னு கூட நம்ம அடுத்த கேள்வி கேட்போம். ஏன் கடவுள் என் வாழ்க்கையில இதை அனுமதிச்சாங்க, எதுக்கு எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கடவுளையும் நம்ம கேள்வி கேட்போம். கடவுள் காரணம் கிடையாது. இந்த பூமியே சாபத்துக்குள்ளாச்சு அப்படின்னா அது மனிதனோட செயல்னால, மனிதனோட தேர்வுனால, மனிதனோட முடிவுனால இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. இதே அதிகாரத்துல இங்க இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, கடவுள் கேக்குறாங்க. அப்போ மனிதன் வந்து ஏவாள் மேல பழி போடுவாரு. ஏவாள் வந்து அந்த பயம் உள்ள முதல்ல பொய்க்கு அடுத்தாப்புல பயம், பயத்துக்கு அடுத்தாப்புல கடவுளை விட்டு விலகி போறது. அடுத்தடுத்த நிகழ்வு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எந்த ஆதாம் வந்து ஏவாளை படைச்சு ஏவாளை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிப்பாட்டணுனே, இது என் ரத்தத்தின் ரத்தம், சதையின் சதையின் அவ்வளவு தூரம் வர்ணிச்சு தன்னோட ஒரு அவ்வளவு நேசிச்ச ஆதாம் கடவுள் நீ ஏன் இந்த கனியை சாப்பிட்டேன்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு சுயநலமா இருந்தாரு அப்படின்னா, அந்த குற்றத்தை ஒத்துக்கல. நான் உங்களை கீழ்ப்படியாம போயிட்டேன். அவர் பண்ண தப்புக்கு அவர் பொறுப்பை எடுத்துக்கல. ஆனா அவர் பண்ண பாவத்துக்கு இன்னொருத்தவங்க மேல பலி போட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு சுயம் என்றது வந்து மனிதனை ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் கிட்ட கேள்வி கேட்கும்போது, நீங்க கொடுத்த இன்டைரக்டா கடவுள் மேலேயே தான் பலி, நீங்க ஏவால தரலன்னா அந்த பாவமே செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா கடவுள் மேலேயே அவர் வந்து ஏவாள் மேல அவரோட குற்றத்துக்கு, அவரோட தப்புக்கு அந்த பொறுப்பை எடுத்துக்க விரும்பாம தன்னோட குற்றத்துக்கு அடுத்தவங்க மேல பழி சொல்ற அந்த தன்மை. இது என்னோட அபிப்பிராயம், பொய்யா இருக்கலாம். ஒருவேளை கடவுளோட குரலை கேட்ட உடனே தன்னோட தப்ப ரியலைஸ் பண்ணி மன்னிச்சிடுங்க நாங்க இப்படி பண்ணிட்டோம் சொல்லிட்டு கடவுளை விட்டு விலகி போகாம, கடவுளுக்கு பயப்படுற பயம் எப்பவுமே கடவுளை விட்டு விலகி போக வைக்காது. அவங்க கடவுள் கிட்ட ஓடி வந்திருந்தாங்கன்னா கடவுள் மன்னிச்சிருந்திருக்கலாம். அவங்க குற்றத்தை ஏத்துக்கிட்டு அந்த குரலை உங்களுக்கு எதிர்த்து நாங்க பாவம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுங்க, உங்களை காயப்படுத்திட்டோம் கடவுளேன்னு சொல்லிட்டு கிட்ட வந்திருந்த கூட, ஒருவேளை இது என்னோட இது இல்ல பைபிள்ல நான் சொல்றேன், நான் தப்பாவும் சொல்லலாம், கடவுள் மன்னிச்சிருக்கலாம். கடவுளோட மன்னிப்பு அந்த அளவு. ஆனா மனுஷன் கடவுளை புரிஞ்சுக்கவே இல்லை, கடவுளை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டான். அவன் தான் மனுஷன் தான் பிரிஞ்சு போயிட்டான் கடவுளை விட்டு. இதே நிகழ்வுல பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா, கடவுள் வந்து ஆதாம் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. முன்னாடி சின்ன வயசுல அது கேட்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்க, அதனாலதான் கடவுள் வந்து ஆதாம் ஏவாளையும் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. எந்த வசனம் வருதுன்னு வாசிக்கிறேன். 22 வாசிங்க. பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றைக்கும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்து பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். கடவுள் இது வாசிக்கும் போது சின்ன வயசுல எப்படி இருக்கும், தப்பு பண்ணிட்டாங்க, இருக்கிற மத்த மரத்துல இருக்கிற கனியை சாப்பிடக்கூடாது, தண்டனை கொடுக்கணும்ல, அதனாலதான் ஏதேன் தோட்டத்தை விட்டு கடவுள் வெளியே அனுப்பிட்டாங்க. அதான் நம்மளோட புரிதலா இருந்தது. The most misrepresented, தவறா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் யார் அப்படின்னா கடவுள் தான். மனிதனால தவறாக புரியப்பட்டவர் யார் அப்படின்னா கடவுள் தான். அந்த கடவுள் வந்து இதே கடவுள் ஆடை செஞ்சு வர போட்டிருப்பாங்க. அந்த 21 வாசிங்க. 21. கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார்.
ஏன் கடவுள் வந்து நீ சாவே சாவேன்னு சொன்னாங்க. சரி, ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவியில பிரிஞ்சுட்டாங்க. ஆனா பாவம் இருக்கிற இடத்துல ரத்தம் சிந்தப்படணும். பாவ தண்டனையாக ரத்தம் சிந்தப்படணும். மனுஷனை பிசிக்கலாவும் சாகடிக்கப்படணும். மனுஷன் செத்து அவனோட ரத்தம் சிந்தப்படணும். நீதி உள்ள கடவுள், ஜஸ்டிஸ் உள்ள கடவுள் அதுதான் செஞ்சிருக்கணும். ஆனா அங்க அதை செய்யல. மாறாக பாவமே அறியாத ஒரு மிருகம், அந்த மிருகத்தை சாகடிச்சு அந்த மிருகத்தோட தோல் எடுத்து மனிதனுக்கு முதல்ல ஆடை செஞ்சு போட்டார் கடவுள். இது வந்து ஒரு நிழல், நடக்க போக வேண்டிய ஒரு விஷயத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு ரிவர்சல் மாதிரி. அப்ப அந்த மிருகம் கேட்டுக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், என்னையே சாகடிக்கிறீங்க, ஏன் தோலையே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த மிருகம் கேட்டு இருந்திருக்கலாம். மனிதனோட பாவம் அந்த மிருகத்து மேல, பாவமே அறியாத அந்த மிருகத்து மேல செலுத்தப்பட்டு அந்த மிருகமானது சாகடிக்கப்பட்டு அந்த மிருகத்தோட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அந்த மிருகத்தோட தோல் எடுத்து கடவுள் ஆடையாக தச்சு ஆடையாக செஞ்சு ஆதாம் ஏவாளுக்கும் அணிவித்தாங்க. சின்ன வயசுல இந்த ஒரு கேள்வி இருக்கும், ஏன் மனுஷன் மட்டும் ஆடை போட்டுட்டு இருக்கான், வேற எந்த ஒரு உயிரினமும் வந்து ட்ரெஸ்ன்றது ஒண்ணு போடலையே, மனிதன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? அப்போ என்ன நினைப்போம், மனிதன் வந்து ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவு கூர்ந்தவன், அவன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சான். அப்படி இல்லை, பாவத்தோட விளைவுதான் அந்த ஆடை செஞ்சு போடுறது. ஹல்லேலூயா, thank you Holy Spirit. கடவுளே வந்து அவன் இலைகளாகல தன்னோட உழைப்பினால அந்த இலையிலால அவன் கவர் பண்ணிட்டான். அந்த கடவுள் வந்து மிருகத்தோட தோல் எடுத்து ஆடையாக செஞ்சுட்டு போட்டாங்க. இது நடக்கக்கூடிய கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி நம்மளோட பாவத்தை அவர் சுமந்து அதுக்கான பலியாக அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு அவரோட பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டு நம்மளுக்கு நீதி என்ற ஆடையை கொடுக்கணும்ன்றது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதுக்கு சான்றாக, அதுக்கு வந்து ஒரு ரிகர்சலாக, அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு நிழலாக தான் இந்த நிகழ்வு இருக்கு. அதுல இருந்துதான் ஆதாம் ஏவாள் ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க, பலி கொடுக்கறத பத்தி அவங்க கத்துக்கிறாங்க. இந்த ஆடை ரொம்ப நாளைக்கு இருக்கிறது 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் ஒரு மிருகத்தை பலி கொடுத்து அதை தோல் எடுத்து ஆடையாக தச்சு அவங்க வந்து போட்டுக்கணும். பலி கொடுத்து அவன் வந்து தன்னோட தோலாக போட்டுக்கணும். இப்படி இருந்த கடவுள் ஏன் ஏதேன் தோட்டத்தொட்டு மனிதன் எங்க மரத்துல இருக்கிற கனியெல்லாம் சாப்பிடுவாங்க, அவங்க தண்டனை அனுபவிக்கணும், அவங்க கஷ்டப்படணும், அதுக்காக அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பல. எங்க வாழ்வழிக்கு மரத்துல இருக்க கனியை உண்ணக்கூடாது, இனி அவன் என்றும் இனி அவன் இது மட்டும் வாசிங்க, இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக் கூடாது என்றார். எங்கே அவன் இன்னைக்குமே வாழக்கூடிய அந்த மரத்துல இருக்கிற கனியை சாப்பிட கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இப்ப மனுஷன் எந்த நிலையில இருக்கான், பாவ நிலையில இருக்கான், பாவ சுபாவத்துல இருக்கான், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். நம்ம பார்த்தோம் ரோமர் அதிகாரம், பாவத்தினால சாவு இந்த உலகத்துக்கு வந்தது, பாவம் கவிக்கொண்டனால மனுஷன் சாவுக்குரியவன் ஆயிட்டான். ஸ்பிரிச்சுவல் அந்த கஷ்டம், அந்த துன்பம், அந்த வேதனை, ஒருவேளை இந்த நிலையில வாழ்வழிக்கு மரத்துல இருக்க கனியை சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவே முடியாது. மனுஷன் ஒரு தேர்வு செஞ்சிருவான், என்னைக்குமே நித்தியத்துக்கும் நான் இந்த துன்பத்திலேயே இருக்கணும், இந்த பாவ நிலையில இருக்கணும்னு சொல்லிட்டு for eternal he'll be under death. அங்க இயேசு கிறிஸ்து வந்து மனிதனை மீட்டெடுக்க முடியாம போயிரும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்படாம போயிரும். மனுஷன் பாவத்திலேயே இருப்பான், மனுஷன் கஷ்டத்திலேயே இருப்பான், மனுஷன் துன்பத்திலேயே இருப்பான். மீட்பு ரட்சிப்புன்றது வந்து மனித குலத்துக்கு இல்லாமலே போயிரும். சாவுன்றதே இருக்காது. ஆனா சாவு இல்லாம அந்த கஷ்டத்தோட வாழணும், அந்த கஷ்டத்தோட இருக்கணும். கிறிஸ்து இந்த பூமிக்கு வரவே முடியாது. நோவா காலகட்டத்துல நடந்த பாவத்தோட அளவு அவ்வளவு உச்சக்கட்ட நிலைமைக்கு பாவம் போனப்போ கடவுளால வெள்ளத்தால அதை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது.
சோத்தம் கோமாய் பட்டணத்துல நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான பாவங்கள் நடக்கும்போது கடவுள் வந்து அந்த இடத்துல வந்து நியாயம் தீர்க்கல அப்படின்னா அந்த பாவத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. இப்படி பாவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. எந்த அளவுக்கு மனித ஒரு குலத்தை தேர்ந்தெடுத்திருக்க முடியாது, மாதாவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. எந்த ஒரு பர்சனுமே வந்து எப்படி இருந்திருக்க மாட்டாங்க, பரிசுத்தமா இருந்திருக்க மாட்டாங்க. கிறிஸ்துவால இந்த பூமியில பிறந்திருக்கவே முடியாது, மனுஷனை காப்பாத்திருக்கவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் வந்து நம்ம மேல வச்சு இந்த பிரியத்தினாலதான் மனிதனை வந்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இதே வசனத்துல நம்ம வாசிப்பாப்பா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படி சொல்லிட்டு கடவுள் வந்து இந்த மீட்பு திட்டத்தை பத்தி அங்கேயே சொல்லியிருப்பான். 15 டீட்டெயில்டா போகல, புரியறதுக்காக சொல்றேன். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது வந்து மீட்பு திட்டம். இயேசு கிறிஸ்து பிறக்கணும்ன்றது மீட்பு திட்டம். இந்த மீட்பு திட்டம் எப்ப இருந்துச்சு அப்படின்னா எபிஷியன்ஸ் சாப்டர் 1:4 வாசிங்க. உலகம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்து வந்து தன்னோட ரத்தத்தை சிந்தணும்ன்றது வந்து நம்மளை ஒருவேளை மனிதன் தப்பு பண்ணிட்டான், ஒருவேளை மனிதன் கீழ்ப்படியாம போயிட்டான், ஒருவேளை மனிதன் நம்மளை விட்டு தள்ளி போயிட்டான், அதுக்கு நான் ஒரு வேலையை கொடுப்பேன், மனிதனை திரும்பி நான் மீட்டு கொள்வேன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவ ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ பலியாக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நமக்காக ஒப்பு கொடுக்கிற அந்த திட்டம் நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே இருந்த ஒரு திட்டம். இதான் கடவுளுடைய அன்பு, இதான் கடவுளோட. பாவத்தினால மனுஷன் பொய்யினால பாவம் இந்த பூமிக்குள்ள வந்தது. பொய்யை நம்புனதுனால மனுஷன் பாவத்துக்கு அடிமையாயிட்டான். ஒரு மனிதன் பண்ண பாவத்தினால மனித குலமே பாவத்தோட பிறக்குது, பாவ சுபாவத்தோட பிறக்குது. ஒரு மனிதனோட பாவத்தினால இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. நோய் நொடி துன்பம் வறுமை வேதனை கஷ்டம் எல்லா விதமான கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சது. ஆனா கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கல. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மீட்பு திட்டம் இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து பிறக்கணும் அப்படியே ஒண்ணும் பிறந்திருக்க முடியாது. அவர் எங்க பிறக்கணும், எப்படி பிறக்கணும், எந்த குலத்துல பிறக்கணும், அது எல்லாமே இட் இஸ் ஆல் ப்ராஃபசைஸ், எல்லாமே எழுதப்பட்டிருக்கு, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. விவிலியத்துல சொல்ல போனா, பைபிள சொல்ல போனா கிட்டத்தட்ட 2000 ப்ராஃபசிஸ் இருக்குதான். கிட்டத்தட்ட 2000 ப்ராஃபசிஸ் இருக்குதான். ஆனா உலகத்துல வேற எந்த வேதாகமத்திலையும், புனித வேதாகமும் சொல்றாங்க, எந்த மதத்திலையும் சரி, எந்த வேதாகமத்திலையும் சரி, ப்ராஃபசின்னு கேள்விப்பட்டா ஒண்ணுமே கிடையாது, 0. பைபிள சொல்லக்கூடிய 2000 ப்ராஃபசி, 1500க்கு மேல இருக்கிற ப்ராஃபசி எல்லாம் நிறைவேறி இருக்கு. எசாயா 53 எடுத்து வாசிக்கும் போது சிலுவைப்பாடை பத்தி நம்ம வாசிக்கிறோம், ஆனா இத இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் அடைகிறதுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்காக சிலுவையில அவர் எப்படி தன்னோட ஜீவன் ஒப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கு. வந்து ரோம அரசாங்கத்தினால, யூத அரசாங்கம் கிடையாது, ரோம அரசாங்கத்தினால வந்து தண்டனை. எஸ்ஐயா வந்து 53 வசனம் எழுதுன அந்த காலகட்டத்துல அந்த தண்டனையே கிடையாது, ரோம ராஜ்யமே கிடையாது, அப்படி ஒரு தண்டனை ஸ்கீமே கிடையாது. சிலுவை தண்டனைன்றது வந்து அந்த காலகட்டத்திலே கிடையாது. ஆச்சரியம் என்னன்னா, அந்த தண்டனை இல்லாத ஒரு காலகட்டத்துல எப்படி ஒரு தீர்க்க தரிசனம், எப்படி அந்த ப்ராஃபஸி எழுதுனாங்க, அதுதான் ஆவியில நிறைஞ்சு அன்னைக்கு ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் தான். எல்லா ப்ராஃபஸிஸும் ஃபுல்ஃபில் ஆகி, எல்லாம் கடவுள் சொன்ன எல்லாம், இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னா பெத்லஹேம்லதான் பிறப்பாரு, இப்படிதான் மறிப்பாரு, கண்ணின் வயிற்றுல பிறப்பாருன்னு சொல்லிட்டு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்துல ஒரு குரல் கேட்கும். எல்லாமே எந்த இடத்துல பிறப்பாங்க முதற்கொண்டு எழுதப்பட்டு, எல்லாமே சொல்லப்பட்டு, எல்லாம் நிறைவடைஞ்ச எக்ஸாக்ட் டைமிங்லதான் இயேசு கிறிஸ்து நம்ம பூமியில பிறந்தாங்க, மனித குலத்தை மீட்டெடுக்கணுன்றதுக்காக. ஆனா இப்பேற்பட்ட கடவுளை நம்ம கேள்வி கேட்கிறோம். ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இந்த சூழ்நிலை, ஏன் இந்த துன்பம் எனக்கு நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது? நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம், ஏதோ ஒரு சூழ்நிலை சந்திக்கிறோம், ஏதோ ஒரு பொய்யை நம்ம எங்கேயோ நம்பினதுனாலதான் அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குன்னு அர்த்தம்.
எங்கேயோ கடவுளோட வார்த்தைக்கு முரணான ஒரு வார்த்தையை நான் கேட்டு நம்பினதுனாலதான். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் ஹீல் ஆகி வந்தாச்சு. அப்போ ரொம்ப நம்ம தெரிஞ்சவங்க வந்து கேக்குறாங்க, நீங்க வார்த்தையில தானே இருக்கீங்க, நீங்க 12 வருஷமா நீங்க வார்த்தையில தானே இருக்கீங்க, நீங்க எப்ப மட்டும் டீச்சிங் தானே கேட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் கடவுள் உங்க வாழ்க்கையில இதை அனுபவிச்சாங்க, ஏன் உங்களுக்கு இது நடந்தது அப்படி கேட்கும்போது என்ன பதில் சொல்றது நான் யோசிக்கிறேன். ஆனா இது கடவுள்கிட்ட இருந்து வரலன்றது தெரியும். குழந்தை இந்த அளவுக்கு கஷ்டப்படுறது கடவுள்கிட்ட இருந்து வரலன்றது தெரியும். சாத்தான் கொல்றதுக்கும் அழிக்கிறதுக்கும் வருவான். மாறாக யோவான் 10:10 மாறாக கிறிஸ்து கடவுள் நிறைவான வாழ்வை கொடுக்க வந்தாருன்னு இருக்குது. அப்போ கடவுள் கொண்டு வரல இந்த சாவோ, இந்த நோயோ, இந்த துன்பமோ, இந்த பிரச்சனை கடவுள் கொண்டு வரல. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. ஹோலி ஸ்பிரிட் என்ன ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஆன்சர் கிடைச்சது. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு அவன் பிறக்கிறான். 6வது வருஷத்துலதான் நான் கன்சீவ் ஆனேன். ரொம்ப வருஷம் கழிச்சு கன்சீவ் ஆனதுனால கன்சீவ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்ச அந்த நேரத்துல இருந்தே பார்த்து நடக்காத, படியேறாத, குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும், இந்த வார்த்தைய நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். என் பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லா இந்த வார்த்தை யாராவது எங்கேயாவது இந்த வார்த்தையை சொல்றதை நான் கேட்டுட்டே இருந்திருக்கேன். என்னை அறியாமலே அந்த வார்த்தையை நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் சில ரொம்ப கவனமா இருப்பேன், படி ஏறவோ இறங்கவோ. எனக்கு கடவுள் வார்த்தையும் மனுஷங்க மூலமா தங்கிச்சு. அது என்ன படி ஏறக்கூடாது இறங்கக்கூடாது, நீ ஏறலாம் இறங்கலாம். கடவுள் தானே அந்த குழந்தைய கொடுத்தாரு. அப்ப கடவுள் மேல நம்பிக்கை இல்லையா? அந்த குழந்தைய உருவாக்குறது ஏன் நீ நான் ஃபேமிலி என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சரி அவங்கள மீறக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயும் நான் ஒரு பொய்யை நம்பியிருக்கேன், பொய்க்கு நான் இடம் கொடுத்திருக்கேன். ஏதாவது ஆயிரும் சொல்லும் போதெல்லாம் நான் வாயை மூடிட்டு சும்மா இருந்தேன். அந்த வார்த்தையை எதிர்த்து நான் பேசல. அந்த வார்த்தையை என் மனதுல இருந்து நான் ரிபியூக் பண்ணல. இந்த எண்ணத்தை நான் ரிபியூக் பண்றேன். அதெல்லாம் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. இஸ் fearfully and wonderfully made. கடவுள் பார்த்து அந்த குழந்தையை உருவாக்கி இருக்காங்க. எதுவுமே இயேசுவின் ரத்தத்தினால நான் இஸ் being sealed by the blood சொல்லிட்டு அன்னைக்கு நான் எனக்கு அந்த பொய்யை எதிர்த்து நான் போராடி இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் அந்த பொய்யை அலோவ் பண்ணதுனாலதான், ஏதோ ஒரு இடத்துல அந்த பொய்யை நான் நம்பினதுனாலதான், அந்த பொய்க்கு நான் முக்கியத்துவம் கொடுத்ததுனாலதான் ஏதாவது ஆயிரும்னு சொன்னது பொய். அது கடவுளோட வார்த்தையே கிடையாது. அது அந்த எண்ணம் கடவுள்கிட்ட இருந்து வந்த எண்ணமே கிடையாது. அந்த சிந்தனை கடவுள்கிட்ட இருந்து வந்த சிந்தனமே கிடையாது. அப்போ என்ன சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை ஒரு துன்பமா கஷ்டம் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேன். எங்க சண்டையும் சச்சரவு இருக்கும், அங்க எல்லா விதமான தீமையான காரியம் இருக்கு. எத்தனை ஃபேமிலியில நம்ம வீடுகள்ல நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவு இருக்கும். We open the door for the enemy. நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம இடம் கொடுத்தாதான் பிசாசு அங்க செயலாக முடியும். எங்கேயும் நான் ஏதோ ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கேன். பொய்யின் விளைவுதான் பயம் விளைவுதான் சாவு. Praise Jesus. Hallelujah. புரிஞ்சுதா? ஆமா சிஸ்டர். Hallelujah. நம்ம இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். அந்த அதிகாரத்தை நம்ம இழந்தோம், ஆனா மீண்டும் அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவையே நம்ம விசுவசிக்கணும். சிலுவைக்கு பின்னாடி பார்ப்போம். அது அப்புறம் அந்த விதையை பத்தி பார்ப்போம், விதையின் நோமை பத்தி பார்ப்போம். As Holy Spirit leads. Praise Jesus. இன்னொரு நான் இதை முடிச்சிடுறேன். இவ்வளவு பிரச்சனை இருந்தது. ஆனா அதே குழந்தை ஹாஸ்பிட்டல் அவ்வளவு சிக்கா இருக்கும்போது அந்த இடத்துல நான் சும்மா இருக்கலையே. சரி இதான் நடக்கும். எல்லா டாக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க சாவதான் பேசிட்டு இருக்காங்க. இதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், இந்த சாவை நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த இடத்துலதான் அதிகாரம் செலுத்துறதுல என்னதுன்றது எனக்கு பிராக்டிக்கலா நான் how to rebuke, how to speak with authority, how to be confident, எப்படி நான் தைரியமா இருக்கணும், எப்படி நான் அதிகாரத்தை செலுத்தணும், எப்படி நான் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டாரு கடவுள், இந்த யுத்தத்துல ஜெயிச்சுட்டாங்க, நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தாங்க. ஆனா நான் அதை எப்படி ரியாலிட்டியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது, அது மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பாக்குறது, அதுக்கு தேவை விசுவாசம்.
வார்த்தையை கேட்க 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 அந்த விசுவாசத்தை வெளிப்பாடு என்னது? அந்த அதிகாரத்தை செலுத்துறது. என்னோட அடையாளம் என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த நோயை பார்த்து நான் பயப்படக்கூடாது. எனக்குள்ள இருக்க கிறிஸ்து பார்த்துதான் இந்த நோய் பயப்படணும். நோய்க்கு என் மேல எந்த அதிகாரமும் கிடையாது. நோயின் மேல எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. கடவுளுக்குள் நான் புது சிருஷ்டி. யாரையும் நான் மைண்ட் பண்ண மாட்டேன். அந்த டைம்ல என்ஐசியூக்குள்ள போனா யார் பாக்குறீங்க, நீ பார்த்தா பாருங்க, ஏன்னா பைத்தியக்காரின்னு நினைப்பாங்க, மனுஷன் நினைச்சிட்டு போறாங்க. ஏதாவது தனியா புலம்புறாங்கன்னா அது இட் இஸ் அப் டு யூ. நான் டங்ஸ்ல ப்ரேயர் பண்றேன், நான் ரிவ்யூ பண்ணா அவங்க எல்லாரும் இருப்பாங்க, நான் அங்க போய் பேசிட்டு இருப்பேன். இயேசு நாமத்துல இந்த கிட்னி டு ஃபங்க்ஷன். அந்த தைரியம் எங்க இருந்து வந்தது? இதே வார்த்தை கேட்டதுனால மட்டும்தான். கேட்டிருந்தாங்க. ஒரு கட்டத்துல சோர்ந்து போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்ப கூட அந்த நேரம் புலம்பணும், அழணும், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எதை ட்ரை பண்ணியாச்சு, எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஐ ஹேட் த ப்ராப்பர் கைடன்ஸ், கரெக்டான கைடன்ஸ். உனக்கு அழணும் புலம்பணுமா, அந்த நேரத்துல நீ துதி ஆராதனை பண்ணி கடவுளுக்கு நன்றி செலுத்து. இட் டார்மென்ட்ஸ் சேட்டன். கஷ்டமான காலகட்டத்துல எப்படி துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும்? எனக்காக கிறிஸ்து சிலுவையில என்ன செஞ்சாங்கன்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னால துதிக்க முடியும். ஒன்ஸ் நான் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சா, அவருடைய அன்பை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எங்களுக்கு புரியும்படி ஏன் இந்த பூமியில ஏன் கஷ்டங்கள் நடக்கு, ஏன் பிரச்சனைகள் நடக்கு? யாருந்து பயம்ன்றது ஒரு உணர்வு உணர்ச்சியோ கிடையாது. பயம்ன்றது ஆவி. இந்த பயம் எங்க இருந்து வருது? எங்கேயோ ஒரு இடத்துல நான் பொய்ய நம்பிட்டு இருக்கிறதுனால பயத்துக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். இத பத்தி எங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. பூமியை உருவாக்கி மனிதன் கையில அந்த அதிகாரத்தை கொடுத்தீங்க. ஆனா மனிதன் எப்படி அந்த அதிகாரத்தை இழந்தான்? எப்படி பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியானான்றதை எங்களுக்கு தெளிவாக ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இருந்து எங்களுக்கு புரியும்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆனா அந்த அதிகாரத்தை மீண்டும் எங்களுக்கு மீட்டு கிறிஸ்து வழியாக நாங்க இழந்ததை எங்களுக்கு மீட்டு கொடுத்தீங்க தகப்பனே. இத பத்தி வரும் நாட்கள்ல எங்களுக்கு புரியும்படி நீங்க சொல்லி கொடுக்கறதுக்காக நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தினமும் இரவும் பகலும் இறை வார்த்தையை தியானிக்கணும், இறை வார்த்தையை கேட்கணும், வசனத்தை தியானிக்கணும், வசனத்தை சிந்திக்கணும். எங்களோட சிந்தனைய வசனத்தினால புதுப்பிக்கணும். அதுக்காக எங்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. கடவுளை தெரிஞ்சுக்காதவங்க, அறியாதவங்க, வார்த்தையை தெரியாதவங்க போல நாங்க வாழ, உலகத்துல இருக்கிறவங்க ஒரு ஹோப் இல்லாம, ஒரு கவலையோட, ஒரு பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய் வாழ்ற மாதிரி நாங்க வாழக்கூடாது. பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கான பதில நீங்க சிலுவையில கொடுத்துட்டீங்க. பணம், வறுமை, வறுமைக்கான பிரச்சனையை நீங்க எல்லாத்தையும் எழுந்து நிர்வாணமாக எங்களுக்காக அந்த வறுமையை நீங்க சுமந்துட்டீங்க. மாறாக எங்களுக்கு பரிபூர்ண ஆசீரை கொடுத்துட்டீங்க. உடல் ரீதியான பிரச்சனையா நீங்க அந்த உடல் சுகத்துக்காக உங்களோட உடம்பு எங்களுக்காக ஒப்பு கொடுத்து, எங்களுக்காக நொறுக்கப்பட்டு, எங்களுக்காக நீங்க நொறுக்கப்பட்டு, எங்களோட பாவத்தின் தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டு, எங்களுக்காக நீங்க அடி வாங்கி உங்களோட ரத்தத்தை சிந்தி எங்களோட பாவத்துக்கான விலையை நீங்க கொடுத்து, மாறாக எங்களுக்கு நீதியை நீங்க தந்திருக்கீங்க. உங்களோட நீதியை நீங்க தந்திருக்கீங்க. எங்களுக்கு உங்களோட சுகத்தை தந்திருக்கீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏதோ ஒரு குடும்பத்துல சாபம், குழந்தை இல்ல, பிரச்சனை, காலங்காலமா இருக்கக்கூடிய சாபத்துல எங்களை விடுவிச்சிருக்கீங்க. முள் கிரீடத்தை நீங்க உங்க மேல சுமந்து, மாறாக எங்களுக்கு பரிபூர்ண ஆசீரை கொடுத்திருக்கீங்க தகப்பனே. மன ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனை, மன ரீதியா மனசோர்வு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சிந்தனையினால நடக்கக்கூடிய பிரச்சனை, இத நீங்க எங்களுக்காக அவமானத்துக்குள்ளாகி, எங்களுக்காக நீங்க அவமானப்பட்டு, எல்லா பரிசேரங்களை காரி துப்பி இகழ்ந்து, எல்லா சோல்ஜர்ஸ் உங்களோட ஆடையை எடுத்து உங்களுக்கு அவமானப்படுத்தி எல்லா இகழ்வுக்குள்ள நீங்க போனீங்க தகப்பனே. உச்சக்கட்ட அவமானமாக, நிர்வாணமாக எங்களுக்காக தோங்கப்பட்டீங்க. நாங்க மன ரீதியா போகக்கூடிய அந்த மன பிரச்சனை, ஒரு டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி வரி, கடவுளுக்கு என் சூழ்நிலை புரியாத நம்மளுக்கு நிறைய கேள்வி கேட்கிறோம். ஆனா நம்மளுக்கு கடவுள் என்ன செஞ்சாங்க, நம்மளுக்காக எதை அனுபவம் பண்ணாங்க,
கெத்செமனே தோட்டத்துல ரத்த வேர்வை, நீங்க அண்டர்கோம் பண்ண பிரஷர், கடவுள்கிட்ட இருந்து அந்த பிரிவு, பரிசுத்தம் உள்ள தேவன், பரிசுத்தமா இருந்த கடவுள், பாவம்னா என்னன்னு அறியாதவர், ஒரே நொடியில உலகத்தோட மொத்த பாவம் தன் மேல சுமத்த அந்த நொடி கடவுள்கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிற அந்த 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 பிரிவு, அந்த மன வேதனை. ஒரு மனுஷன் உச்சக்கட்ட டிப்ரெஷன் போனா மட்டும்தான் அவனோட வேர்வை ரத்தமாக சிந்தப்படும். பயாலஜிக்கலி அது டிப்ரெஷனோட உச்சக்கட்டம். எங்களுக்காக நீங்க எல்லாத்தையும் இழந்தீங்க தகப்பனே. உங்க அப்பா கிட்ட இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க தகப்பனே. எங்களை யார் அன்பு செய்ய முடியும்? உங்களுடைய அன்புக்காக நன்றி. வரும் நாட்கள்ல உங்களுடைய அன்பை பத்தி இன்னும் ஆழமாக நாங்க புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இந்த டீச்சிங். நாங்க குழந்தைங்களுக்காக வரலாம், எங்களோட பினான்சியலுக்காக வரலாம், ஃபேமிலிக்காக வரலாம். ஆனா உங்களுடைய அன்போட ஆழம் புரிஞ்சா நாங்க சந்திக்கிற பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை மேற்கொள்வது எப்படின்றது பரிசுத்த ஆவியின் வழியாக எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. எல்லா விதமான நன்மைகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பிரேஸ் காட். சரி, நாளைக்கு சந்திக்கலாம், சனிக்கிழமை. பிரேஸ் காட். கேட்குமா? Praise Jesus. Praise God, sister.